ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து வர்க்கலா கிளிஃப் அப்படின்னு. ஸோ இது நம்ம மதுரையிலேருந்து இல்லை திருநெல்வேலியிலேருந்து ஒன் டே ட்ரிப்பாக பட்ஜெட்ரியாக எப்படி போகலான்ற டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஸ்டே பண்ணல, பட் ஆனால் ஒன் டே வந்து பீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நீங்கள் மதுரையில் இல்லை அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கீங்க அப்படின்னா 11:35 உங்களுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது நைட்டு, மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ். ஸோ அது நீங்கள் ரிசர்வ் பண்ணிங்க அப்படின்னா 220 வரும். அன்ரிசர்வில் வந்தீங்க அப்படின்னா 130 or 160 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். அது ஒர்க்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 8 o'clock ரீச் ஆகும். நீங்கள் 8 o'clock ரீச் ஆனீங்க அப்படின்னா 8 o'clock ரயில்வே ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு வந்து வெயிட்டிங் ரூம் எல்லாமே இருக்குது. ஸோ யூ கேன் ரெஃப்ரெஷ் யுவர் செல்ஃப். அண்ட் தென் பக்கத்துலேயே தான் உங்களுக்கு வந்து வர்க்கலா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து வர்க்கலா கிளிஃபுக்கே பஸ் இருக்கும். கரெக்டாக வந்துட்டு திரும்பி போகும்போது அங்கே 2 டெம்பிள்ஸ் வழியாக தான் வரும். அந்த டெம்பிள்ஸையும் நோக்கிட்டு பின்னே லஞ்ச் எல்லாம் கழிச்சிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து திருவாண்டம் போயிட்டீங்க அப்படின்னா 6 o'clock வந்து 4 o'clock வந்து திருவாண்டம் டெம்பிள் ஓப்பன் ஆகும். ஸோ டெம்பிள்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக 8:30 அதே புனலூர்லேருந்து மதுரை போகிற ட்ரெயினில் ஏறி நைட்டு ஏர்லி மார்னிங் 3 o'clock நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ கேஷ் இதுக்கு பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட் ஆல்மோஸ்ட் 500 to 600 தான் செலவாகும். நீங்கள் ஒன் டேயில் வந்து பீச்சை பார்க்குறீங்க, டெம்பிள்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா.